அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பணம் நெருக்கடி உள்ளவங்க நாளைய தினம் மிக முக்கியமான சிறப்பான நாள். எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம். மிக முக்கியமாக முருகப்பெருமானை நினைத்து நாளைய தினம் பங்குனி உத்திர நாளன்று நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யறதுனால மிக விரைவிலேயே உங்களுடைய பண பிரச்சனை தீரும். படிப்படியாக அந்த பண கடன் குறைவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். எந்த தீபம் ஏற்ற வேண்டும், இந்த ஒரு இலையை வைத்து நீங்க ஏற்றினால நிச்சயமாக அற்புதமான பலன்கள் முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எந்த தீபம் எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது இந்த பங்குனி உத்திர திருநாள்னே சொல்லலாம். பண நெருக்கடிக்கு ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீப வழிபாடு தான் முருகப்பெருமானுக்காக ஏற்ற வேண்டிய ஒரு தீபம். இந்த ஒரு இலை கொண்டு நீங்க ஏற்றுறதுனால நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும். வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்ற நிலைக்கு போக முடியும். நாளைய தினம் பங்குனி உத்திர நாளன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நல்லபடியா நடக்கும். எந்த தீபம் ஏற்ற வேணும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். இப்ப நாளைய தினம் பங்குனி உத்திரம், அனைத்து தெய்வங்களையும் நாம் வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் நாளைய தினம். அதிலுமே குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் நாளைய தினம். நீங்க முருகனை நினைத்து வேண்டி நாளைய தினம் ஒரு சில பேர்லாம் ஒரு 7 நாள் 11 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்குனி உத்திர திருநாளையொட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. இத்தனை நாட்கள்லாம் விரதம் என்று வழிபாடு செய்ய முடியாதவங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு பாருங்களேன். பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான். இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்க விரதம் இருந்து பாருங்களேன், நிச்சயமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முருகனுக்காக உகந்த தினம் பல இருந்தாலும் அதிலும் ஒரு சிறப்பு தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் பங்குனி உத்திரம். அப்படிப்பட்ட பங்குனி உத்திரம் என்பது நாளைய தினம் 11ஆம் தேதி வருது. முருகனுக்காக விரதம் இருந்து செய்வது ரொம்ப சிறப்பு. பங்குனி உத்திர நாளன்று விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரம் தேடி வரும். திருமணத்துக்காக மட்டும் இந்த விரதம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கந்தன் கைவிட மாட்டார். அதனால இந்த ஒரு தீபத்தை நீங்க தொழில் செய்யற இடத்துல நீங்க ஏத்துறதுனால தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும், லாபம் ஏற்படும். வீடுல ஏத்துறது ரொம்ப சிறப்பானது. வீடுகளில் ஏத்தனால கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை பிறக்கும். பணம் நம் வீட்டை தேடி வரும். கடன் சுமை குறையும். மிக அற்புதமான ஒரு தீபம் தாங்க. இந்த தீபத்தை எந்த இலை வைத்து நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தீபம் நாளைக்கு தினம் யமகண்டம் ராகு காலம் இதெல்லாம் இல்லாத மிக முக்கியமாக நாளை வெள்ளிக்கிழமை நாளை இருக்கிறதுனால அதோடு பண பிரச்சனை அதெல்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா சுக்கிரஹோரை தேர்ந்தெடுத்துக்கோங்க. காலையில் வழிபாடு செய்ய முடியணுங்க செய்யுங்க. அப்படி இல்லைன்னா மதியத்துலேயும் வருது, அப்பையும் ஏற்றலாம். அதை விட சிறப்பான நேரம்னா மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றுங்க. அந்த 8 to 9 வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் நீங்கள் நாளைய தினம் பங்குனி உத்திர திருநாள் என்று முருகனை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இந்த மாதிரி ஏற்றுறதுனால சொந்தமாக வீடு அமையும். முருகனை நினைத்து பங்குனி உத்திர திருநாள் இல்லையா, அதனால சொந்த வீடு அமையும். என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. தாம்பாளம் சுத்தம் செஞ்சுட்டு மாவிலை இல்லைன்னா வெற்றிலை இந்த 2 இலையில எது உங்களுக்கு கிடைக்குதோ எடுத்துட்டு நல்லா 6 எண்ணிக்கையில் எடுத்துட்டு சுத்தம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு புதுசாக 6 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதையும் நல்லா கழுவிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு தாம்பாள் தட்டில் 6 எண்ணிக்கையில் வச்சுட்டு மலர்களால் அலங்காரம் செஞ்சுட்டு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி இன்னொரு தட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கப்பில் துவரம்பருப்பு, இன்னொரு கப்பில் பச்சரிசி,
இன்னொரு கப்பில் சில்லறை காசு. இந்த 3 பொருளையும் தீபச்சுடரில் அப்படியே மின்ற மாதிரிக்கு அப்படியே வெளிச்சம் படணும். அந்த மாதிரி வச்சுட்டு முருகனோட படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவன்னு 21 முறை இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. முருகப்பெருமானுக்கு பாடல்கள் பிடிக்கும். அதனால் என்னென்ன பாட்டு பாட முடியுமோ, பாடல் வரிகளெல்லாம் மந்திரம் சொல்ல முடியுமோ சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. பண பிரச்சனை முழுவதும் எனக்கு தீரணும் முருகா அப்படின்னு முழு மனதோடு நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரம் நீங்கள் எரிய விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் குளிர வச்சுருங்க. பச்சரிசி, துவரம் பருப்பு இதெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சில்லறை காசுகளை நல்ல சுப செலவுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. முழு மனதோட முருகப்பெருமான் நினைத்து நாளைய தினம் பங்குனி உத்திர திருநாள் என்று இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றுறதுனால பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். அதனால இந்த ஒரு அற்புதமான ஒரு தீப வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் நிச்சயமாக கடன் நீங்கும். முருகன் அருளால் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். தொழில் செய்கிற இடத்துல ஏற்றுங்க. உங்கள் சமையல் அறை ஏற்றினாலும் சரிதான், பூஜை அறை ஏற்றினாலும் சரிதான். தொடர்ந்து அதிதி பேர் ஆன்மீகம் பாருங்கள். நன்றி.